வணக்கம். நடந்தது என்ற நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழக சட்டமன்றத்தின் நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்திருக்கிறது. இந்த கூட்டத்தொடர் எப்படி இருந்தது? இந்த முறை இரண்டாவது முறையாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியை பிடித்ததும், திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு அதிக இடங்களை கிடைத்ததும், ஊடகங்களும் பத்திரிகைகளும் இந்த சட்டமன்றம் எப்படி இருக்கப் போகிறது என்ற எதிர்பார்ப்பை கிளப்பிவிட்டார்கள். ஆரம்பத்தில் சுமூகமாக இருப்போம், எதிர்க்கட்சியாக இருக்க மாட்டோம், எதிர்க்கட்சியாக இருப்போம் என்றார் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின். ஆனால் நாளடைவில் பார்த்தால் பாவம், அவருடைய சட்டமன்ற உறுப்பினர்களே அவருடைய கட்டுப்பாட்டில் இல்லை. கொறடாவின் கட்டுப்பாட்டிலும் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை. எதிர்க்கட்சி தலைவருக்கே சட்டமன்றத்தில் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக சுதந்திரமாக செயல்பட முடியுமா என்கிற சந்தேகம் அவ்வப்போது வருகிறது. காரணம், தந்தை வெளியே இருந்து கொண்டு ஒரு சட்டமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் நாளிதழ்களில். தமிழக சட்டமன்ற வரலாற்றில் மோசமான கரும்புள்ளி பக்கங்கள் என்றால் அது 1969ஆம் ஆண்டில் திமுக தலைவர் கருணாநிதி அக்கட்சிக்கு பொறுப்பேற்று தமிழக முதல்வரானவுடன் சட்டமன்ற மரபுகள் காற்றில் தூக்கி எறியப்பட்டன. ஜனநாயக மேன்மைகள் காலில் போட்டு மிதிக்கப்பட்டன. மக்கள் பிரச்சனைகளுக்காக பேசினார்களா? இல்லை. சரியான ஹோம்ஒர்க் என்று சொல்லுவார்களே, அதை செய்துவிட்டு சட்டமன்றத்துக்கு வந்தார்களா? இல்லை. சட்டமன்றத்தின் இறுதி நாளில் முன்பு தந்தை சட்ட எரிப்பு போராட்டம் ஒன்று நடத்தினார் வள்ளுவர் கோட்டம் எதிரே. அதனால் அன்றைய சபாநாயகர் 10 சட்டமன்ற உறுப்பினர்களை டிஸ்மிஸே செய்தார். இப்பொழுது பிள்ளை ஒருபடி மேலே போய் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு சட்டமன்றத்திலேயே ஒரு சட்ட முன்வடிவை கிழித்தெறிந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் வெளியிலிருந்து பார்க்கும்போது வீராவேச செயலாக தோன்றும். ஆனால் முன்பு தந்தை அவர்கள் சட்ட எரிப்பு போராட்டம் நடத்தி அது நீதிமன்றத்து விசாரணைக்கு வந்தபோது என்ன சொன்னார்கள் என்றால், நாங்கள் சட்டத்தை எரிக்கவில்லை, வெறும் காகிதத்தை தான் எரித்தோம் என்றார்கள். நாளை பிள்ளை விசாரணைக்கு வந்தால் அவர்களும் சொல்வார்கள், சட்டமன்றத்தில் நாங்கள் காகிதத்தை தான் கிழித்தோம். தங்களுடைய 89 இடங்களை வைத்துக்கொண்டு இவர்கள் ஒரு ஆளுங்கட்சியாக செயல்பட வேண்டும் என்று சர்வாதிகார போக்கோடு சட்டமன்றத்தில் நடந்திருக்கிறார்கள். இந்த நிதிநிலை சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜனநாயக கடமையை மறந்த திமுக மற்றும் எதிர்க்கட்சிகளின் செயல்பாடுகள் குறித்துத்தான் இன்று நாம் பேசப்போகிறோம். இது குறித்து நம்முடன் பேசுவதற்காக முன்னாள் அமைச்சரும் அதிமுகவின் செய்தி தொடர்பாளருமான வளர்மதி அவர்கள், வணக்கம்மா. வணக்கம் சார். மூத்த பத்திரிகையாளர் ஷியாம் அவர்கள், வணக்கம். உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ராஜசேகர் அவர்கள், வணக்கம். இந்த முறை இவர்கள் 89 இடங்களோடு இவர்கள் வந்தபோது ஊடகங்கள்லாம் இந்த சட்டமன்றம் எப்படி இருக்கப் போகிறது என்றெல்லாம் பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகளை பற்றியெல்லாம் எழுதினார்கள். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் எப்படி நடந்தது? ஏன்னா நீங்கள் ஒரு நீண்ட அனுபவம் கொண்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் உங்கள் பார்வையில் சொல்லுங்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதற்கு பிறகு முதலாவதாக நடைபெறுகின்ற ஆளுநர் உரைக்கு பிறகு சட்டமன்ற நிதிநிலை சமர்ப்பிக்கக்கூடிய இந்த கூட்டம் மானிய கோரிக்கைகள் நிறைவேறுகிற கூட்டம். இதில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் சர்வாதிகாரம் என்று சொல்வதை விட காட்டுமிராண்டித்தனம் என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட வேண்டும். காட்டுமிராண்டித்தனமான செயல்பாடுகளோடு சட்டமன்றத்திலே திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து செய்யப்படுவது என்பது அவர்களுடைய பழக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சட்டமன்றத்திற்கு அன்றைக்கு வந்தபொழுது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் செருப்பை எடுத்து வீசினார்கள். அப்போது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் செருப்பு வீசுவதை பார்த்துவிட்டு அன்றைக்கு ஒரு சபதம் எடுத்துக்கொண்டு தான் வந்தார். செருப்பை எடுத்து வீசி இருக்கிறீர்கள், இனிமேல் இந்த சட்டசபைக்குள் வருவதாக இருந்தால் நான் முதலமைச்சராகத்தான் வருவேன் என்று சபதமிட்டுவிட்டு புரட்சித் தலைவர் அன்றைக்கு வெளியேறியவர் தான். அதற்கு பிறகு முதலமைச்சராகத்தான் சட்டசபைக்கு உள்ளே போனார். இது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையே அவமானப்படுத்தியது,
திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள். அடுத்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்டசபைக்குள்ளே மக்கள் பிரச்சனைகளை பேசுவதற்காக சென்றபோது இன்றைக்கு எதிர்க்கட்சி வரிசையிலே என்னவெல்லாம் காட்டுமிராண்டித்தனமான, இன்னும் ஒருபடி மேலே சொல்ல வேண்டும் என்றால் ரவுடித்தனமான செயல்களிலே தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலினுக்கு பக்கத்திலே உட்கார்ந்திருக்கிற துரைமுருகன் அன்றைக்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களை அவமானப்படுத்தி சேலையை பிடித்து இழுத்து மானபங்கப்படுத்துவதற்கு வேண்டிய அனைத்து அவமானமான காரியங்களை எல்லாம் ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் மாண்புமிகு அம்மா அவர்களை மிகவும் மோசமான நிலையில் நடத்தியதை நாடு நன்றாக பார்த்திருக்கிறது. இது மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே அன்றைக்கு அம்மா அவர்களை அவமானப்படுத்திய சம்பவங்கள். அதற்கு பிறகு மாண்புமிகு அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே ஒரு அருமையான கேள்வியை, எதிர்க்கட்சி தலைவர் காவல்துறையினருக்கு வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அம்மா அவர்கள் எழுந்து, காவல்துறையை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. காரணம், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காவலர் வீட்டு வசதி கழகம் என்கிற ஒரு அமைப்பை நிறுவி அதன் மூலம் மக்களுக்காக பல வீடுகள் கட்டுவதற்காக உரிய ஒரு அமைப்பை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர் ஏற்படுத்தி தந்தார். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனேயே அப்படி ஒரு கழகத்தையே கலைத்து விட்டார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக வந்ததற்கு பிறகு 91 மறுபடியும் அந்த வீட்டு வசதி கழகம் அமைக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வீடுகளை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு கட்டித்தந்திருக்கிறது என்ற விளக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள். அதற்கு உடனே எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேச வேண்டும்? கலைத்ததற்கு காரணத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் ஏன் கலைத்தோம், இதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும் அம்மா அவர்கள் கேள்விக்கு. ஆனால் அந்த காரணத்தை சொல்லாமல் வேறு எதையோ திருத்தி பேசுவதைப் போல ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லி ஒரு அமளியை ஏற்படுத்தி அதன் மூலம் சட்டசபை ஜனநாயக முறையை குலைக்கக்கூடிய விதத்திலே நேற்றைக்கு அவர்கள் நடந்து கொண்ட விதம், அம்மா அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுவதற்கு அவர்களுக்கு திராணி இல்லை, தைரியம் இல்லை. ஆகவே கேள்வியை விட்டுவிட்டு வேறு திசைக்கு போய் அவர்கள் பேசியது, அதையே காரணமாக வைத்துக்கொண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக மாண்புமிகு அம்மா அவர்கள் இந்த பேச்சிற்கு விளக்கம் கொடுத்தார்கள். விளக்கம் கொடுத்ததற்கு பிறகு ஒரு தனி தீர்மானம் வருகிறது. எல்லாரும் அமைதியாக இருந்து அம்மா அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்திலே இவர்கள் நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்பதற்காக துரைமுருகனை எழுந்து நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் என்றெல்லாம் பேசிவிட்டு உட்கார்ந்ததற்கு பிறகு, ஓட்டெடுப்பெல்லாம் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு வேண்டுமென்றே இறுதி நாளில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக அவர்கள் நடந்து கொண்ட விதம் என்பது மிகவும் மோசமான சம்பவம், மிகவும் கண்டிக்கத்தக்க வேண்டிய விஷயம். இரண்டாவது, இதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து எங்களை பேச விடவில்லை. இதே எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் 2.25 மணி நேரம் பேசுகிறார் சட்டமன்றத்தில். அவருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பிலே 2.25 மணி நேரம் பேசுகிறார். பேசி முடித்துவிட்டு 2:20வது நிமிஷம் எனக்கு பேச அனுமதி தரவில்லை சபாநாயகர் என்று சொல்லி வெளிநடப்பு செய்கிறோம் என்று சொல்லி ஒரே கூச்சல் குழப்பம். சட்டமன்ற உறுப்பினர்கள் என்றால் என்ன? அந்தந்த தொகுதி மக்களுடைய பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே எதிரொலிப்பதுதான் அவர்களுடைய கடமை. ஆனால் அதை விட்டுவிட்டு எதையாவது திசை திருப்பக்கூடிய விதத்திலே ஒரு விஷயத்தை பேசி அதன் மூலம் ஏதாவது ஒரு அமளியை ஏற்படுத்தி, இதே ஸ்டாலின் என்ன சொன்னார்? நாங்கள் வெளிநடப்பே செய்ய மாட்டோம், ஆளுகிற கட்சியோடு அனுசரித்து போவோம் சொன்னாரே. சொன்ன அன்றைக்கு அடுத்த நாளே வெளிநடப்பு செய்கிறார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. அவருடைய செயல்களை பின்னாடி இருந்து இயக்குபவர் வேறு ஒருவர். தன்னுடைய தந்தையே அவர் இன்றைக்கு அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள நிலையிலேயே அவர் இல்லையே. இருந்தாலும் அதை மூலதனமாக வைத்துக்கொண்டு தந்தை காட்டிய வழியிலே மகன் போக வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு அவர் சென்று கொண்டிருக்கிறார். இதுதான் இன்றைக்கு சட்டமன்றத்திலே அவர்கள் செய்து கொண்டிருக்கிற வேலை. எந்த சட்டமன்ற உறுப்பினராவது நீங்கள் சட்டமன்ற நடவடிக்கையை பார்த்தால் பின்னாலே ஒருவர் ரங்கநாதன் என்கிற சட்டமன்ற உறுப்பினர் சபாநாயகரை பார்த்து,
இந்த நிகழ்ச்சியை மக்கள் பார்த்து கொண்டிருக்க சபாநாயகரை பார்த்து கிண்டல் செய்வதைப் போல இப்படி என்கிறார். இதற்கு என்ன அர்த்தம்? இதற்கு என்ன அர்த்தம்? சபாநாயகரிடத்திலே இவர் எங்கே வெளியே போகிறோம் என்று சொல்வதற்கு அது கேட்கிற இடமா? அது கேட்கிற இடமா? எதிர்க்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகன் அந்த சோஃபாவிலே உட்கார்ந்து கொண்டு ரொம்ப, அதாவது ஒரு வீட்டில் கூட அப்படி யாருமே இப்போ உட்கார்ந்துருக்க முடியாது, அப்படி ஒரு போஸிலே சட்டமன்றத்திலே. இவரெல்லாம் ஒரு மூத்த உறுப்பினர். அது மட்டுமல்ல, இவர் எழுந்து நிற்கிற போது சபாநாயகர் அனுமதிக்கவில்லை என்றால் பின்னாலே இருக்கிற உறுப்பினர்களை பார்த்து எல்லாரும் எழுந்திருங்கள், எல்லாரும் கோரஸ் பாட்டு பாடுங்கள். சபாநாயகர் சொல்லுகிறார், நீங்கள் மக்களை பற்றி பேச வந்திருக்கிறீர்களா, ஊழையிட வந்திருக்கிறீர்களா என்று கேட்கிறார். அப்படியெல்லாம் கேட்டதற்கு பிறகும் கூட வேண்டுமென்றே திட்டம் போட்டு அதாவது சட்டமன்ற ஜனநாயகத்தை குலைக்க வேண்டும், இதன் மூலம் மக்கள் மத்தியிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் அரசுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகத்தையே குலைத்து கொண்டு போட்டி சட்டசபை இன்றைக்கு மட்டும் நடத்தவில்லை. மரியாதைக்குரிய மதியழகன் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே இவர்கள் சட்டமன்ற ஜனநாயகத்தையே குலைத்து காட்டியவர்கள் தான். இது ஒன்றும் புதிது அல்ல. இது இவர்களுக்கு தொடர்ந்து பழக்கம். 10 பேர் உட்கார்ந்திருந்தால் அவர்களுடைய நடவடிக்கை. இப்போது 89 பேர் வந்திருக்கிறோம், எங்களுடைய எண்ணிக்கையை பார்த்தால் என்று சொன்னால் கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள். அந்த பழமொழியை நான் இப்போது சொல்ல முடியாது. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக மறுபடியும் வர வேண்டும் என்று மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு அல்லவா வாக்களித்திருப்பார்கள்? அம்மா அவர்கள் வர வேண்டும், அம்மா அவர்கள் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்று மக்கள் முடிவெடுத்து வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் 89 பேர் எண்ணிக்கையிலே பெரிதாக இருக்கிறோமே அதனால் கூச்சல் போடுவோம் என்கிறீர்களா? 89 பேர் வந்திருக்கிறோம் அதனால் ஊழையிடுவோம் என்று சொல்லுகிறீர்களா? 89 பேர் வந்திருக்கிறோம், எதை வேண்டுமானாலும் பேசலாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் கேட்கிற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடிகிறதா? டிஆர் பாலுவினுடைய புதல்வன் எம்எல்ஏ ராஜா, மாண்புமிகு அம்மா அவர்கள் அமர்ந்திருக்கிற போது அவையிலே ராஜா கேட்டார், தமிழ்நாட்டுக்கு வருகிற முதலீடுகள் எல்லாம் வெளிமாநிலங்களுக்கு போகிறதே என்று கேட்டார். உடனே அம்மா அவர்கள் சொன்னார்கள், வெளிமாநிலங்களுக்கு போகிறது என்று தவறான தகவலை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே, ஒரே ஒரு மாநிலத்தில் எந்த தொழிற்சாலை போயிருக்கு? பாலுவுடைய புதல்வர் எழுந்திருக்கிறார். ஒரு முதல்வர் அங்கே அவரை திமுக காரராக பார்க்கவில்லை, ஒரு தாயாக பார்த்து மை டியர் யங் மேன் இதுதான் அட்ரஸ் பண்ணுது. ரெக்கார்ட்லேயே இருக்குது, மை டியர் யங் மேன் சொல்லித்தான் பதில் சொல்கிறார்கள். ஆனால் அம்மா அவர்கள் ஆங்கிலத்திலே பேசி கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியவில்லை. ஒரே ஒரு மாநிலத்தை காட்டுங்கள் எந்த தொழிற்சாலை போயிருக்கிறது என்று பதில் சொல்ல முடியவில்லை. இதை கேட்டால் இவர்கள் செய்கிற தவறுகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் விரல் நுனியிலே வைத்திருக்கிறார்கள். அத்தனை பிட்டு அம்மா அவர்கள் எடுத்து சொன்னால் அதற்கு பதில் சொல்ல மறுத்துவிட்டு பேச நேரம் கொடுக்கவில்லை. குறுக்கீடுகள் அதிகமாக இருக்கிறது, எங்களுக்கு பேச நேரம் இல்லை. எல்லாரும் பேசுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் சபாநாயகர் ரொம்ப பொறுமையாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசிக்கொண்டிருந்தால் கூட எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கையை தூக்கி கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை உட்கார வைத்துவிட்டு சரி நீங்கள் பேசுங்கள் என்று சொல்கிறார். எவ்வளவு கண்ணியமாக, எவ்வளவு மரியாதையாக இப்படி ஒரு சட்டமன்றத்திலே ஜனநாயக முறைப்படி நம்முடைய தமிழ்நாட்டிலே சட்டமன்றத்தை மாண்புமிகு அம்மா அவர்களின் அரசு நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக போட்டி சட்டசபை நடத்துவது, அங்கே கலாட்டா பண்ணுவது, சட்டமன்றத்திற்குள்ளே கலாட்டா பண்ணுவது, தேவையில்லாமல் வெளிநடப்பு செய்வது, சொன்ன சொல்லை மீறி அத்தனை காரியங்களையும் செய்து கொண்டு சட்டமன்ற ஜனநாயகத்தை குலைப்பதற்கு அவர்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அது நடக்கவே நடக்காது. மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆளுகிற மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு. அந்த சட்டசபைக்கென்று மாண்பு இருக்கிறது. அது அம்மா அவர்கள் காலத்தில் நிச்சயமாக காப்பாற்றப்படும். 89 உங்கள் தந்தையார் இந்த காவலர் வீட்டு வசதி வாரியத்தை கலைத்தார் என்று பிள்ளைக்கு தெரிய வாய்ப்பில்லை. 35 வருடத்திற்கு முன்னால் நடந்த விஷயம். அப்போது நடந்த சூட்சமம் என்னவென்றால் 89 இவர்கள் வந்தவுடன் ஏன் கலைத்தார்கள் என்றால், காவலர் வீட்டு வசதி வாரியம் என்பது ஒரு தனிப்பட்ட அமைப்பு. அதில் எந்த அரசியல் தலையீடும் கிடையாது. நேற்று ஒரு முன்னாள் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரிய தலைவர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், டிஜிபியாக இருந்தவரிடம் விசாரித்தேன். அம்மா ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரை ஒரு சிறு தவறை அந்த கட்டடங்களில் சொல்ல முடியாது. அதனுடைய தரம் உலகத்தரம் வாய்ந்த தரம். எந்த அரசியல் தலையீடும் வேறு யாருமே எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் பியூர்லி மெரிட்டில் கட்டப்பட்ட கட்டடம்.
இவர் ஏன் பிடபிள்யூடியை கொண்டு வந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ரகசியம். ஏன்னா பொதுப்பணித்துறைக்கும் இவருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. இந்த சூழலில்தான் மகன் அதை தெரிந்து கொள்ளவும் இல்லை, தெரிந்திருந்தாலும் அதை சொல்லவும் மறுக்கிறார் என்பதுதான் உண்மை. ராஜசேகர், நீங்கள் இந்த சட்டமன்றத்தை இத்தனை நாள் நடந்தது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சட்டமன்றம் என்பது டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி, ஒரு கோயிலாக தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா சட்டம் இயற்றுறது, அங்கே நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு குடிமகனுக்கு ஒரு நல்லது நடக்க போகுது. இன்று சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படும் எந்த ஒரு விஷயமும் மக்கள் நலனை சார்ந்து தான் இருக்க போகின்றது. எதிர்பார்ப்போடும் ஆவலோடும் காத்திருக்கும் ஒரு கோயிலாக தான் ஒவ்வொரு குடிமகனும் பார்க்கிறான். நானும் அதே மாதிரி தான் அந்த சட்டமன்றத்தை பார்க்கிறேன். ஆனால் முதல் முறையாக என்னுடைய வயதிற்கு, அஃப்கோர்ஸ் நிறைய சட்டமன்ற கூட்டத்தொடர்களை பார்த்துருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு தரம் குறைவாக நான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், ரிட்டையர்ட் ஜட்ஜ் மார்க்கண்டேய கட்ஜியோட வேர்ட்ஸ் அப்படியே நான் வந்து ஒருபாட்டமாக சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட் டைம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் ரோக்ஸ் அண்ட் ஸ்கவுண்ட்ரல்ஸாக தான் செயல்பட்டிருக்காங்க. இது ஐ கோட் மார்க்கண்டேய கட்ஜு, ஜஸ்டிஸ் ரிட்டையர்ட் ஜட்ஜ். ஏன்னா ஆப்சீன் ஆக்ஷன்ஸு, விரலை காமிக்கிறது, அந்த ஆட்டிடியூட், பாடி லாங்குவேஜ் எல்லாமே எவ்வளோ தரம் கட்டு நடக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் இவர்கள் அந்த சட்டமன்றத்தில் நடந்தார்கள். இதை பொதுமக்கள் என்ன தெரியுமா பொதுமக்கள் நினைக்கிறாங்க, என்னையும் சேர்த்து, இவ்வளோ கேவலமாக திமுக செயல்பட முடியுமா, செயல்படுவார்களா? ஆப்போசிட் சைடில் ஆளும் கட்சியினர் எவ்வளோ ஒரு கண்ணியத்தோட, ஒரு பிரின்சிபல்டு எத்திக்ஸ், தே ஃபாலோட் த பிரின்சிபல் ஆஃப் குட் கவர்னன்ஸ் அண்ட் எத்திக்ஸ் தான். அவங்க எவ்வளோ மெக்னானிமஸாக அவர்கள் எப்படி அதை எடுத்துக்கொண்டார்கள் என்றால், நீங்கள் எது செய்தாலும் நான் மக்களுக்கு செய்ய போகிற நல்ல காரியத்தை தடுக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள். எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டுமே இட் வாஸ் ஃபார் த பீப்புள், பிகாஸ் ஷீ இஸ் பீப்புள்ஸ் சீஃப் மினிஸ்டர். அவங்க வந்து எதையுமே ஷீ டிட் நாட் கெட் பர்டர்ப்டு, அவங்க இரிட்டேட்டே ஆகலை. தே ட்ரைடு, அவங்க என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க. பொலிட்டிக்கல் ப்ரௌனி பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுன்னு பார்த்தாங்க, ப்ரோவோக் பண்ணுன்னு பார்த்தாங்க, மினிஸ்டர்ஸை ப்ரோவோக் பண்ணுன்னு பார்த்தாங்க. எதிர்க்கட்சியினர் அவங்க யாருமே இவங்களுக்கு ஈல்டே ஆகலை. இவர்கள் எவ்வளோ தரம் குறைந்து நடக்க முடியுமோ நடந்து முடித்து விட்டார்கள். இவர்கள் செயல்பாடினால் அது சட்டமன்றத்தில் இவ்வளோ கேவலமாக ஒரு கூட்டம் நடந்துக்க முடியும் என்றால் பப்ளிக்கில் அவங்களுடைய பிஹேவியர் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள். இதுதான் திமுக வந்து இது நத்திங் நியூ ஃபார் தெம். அவங்க வந்து காலகாலமாக இதை செஞ்சுக்கிட்டு வராங்க. ஆனால் அவர்களுடைய இந்த மாதிரி சீப் கேம்ஸ் ஒர்க் அவுட் ஆகாத ஒரே இடம் தமிழக முதலமைச்சர் அம்மா அவர்கள் மட்டும்தான். ஏன்னா மக்களுக்கு நன்மை மட்டும்தான் செய்ய போகிறேன் என்ற ஒரு சபதத்தோடு இருக்கிறாங்க. ஒரு சிறந்த முதலமைச்சர் என்று பெயரை பெற்று மீண்டும் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கும், 100 நாட்களை வெற்றிகரமாக தமிழகத்தை எடுத்து சென்றிருக்கும், வளர்ச்சியின் பாதையில் எடுத்து சென்றிருக்கும் தமிழக முதலமைச்சருக்கு நிச்சயமாக மக்கள் அமோக வெற்றி தரதான் போகிறார்கள். ஸோ தமிழகமே பாசிட்டிவ் திங்கர்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ மக்களுக்கு நல்லது நடக்கணும், நிம்மதியாக நாங்கள் வாழணும், யாருடைய சொத்தும் பறி போகக்கூடாது, லேண்ட் கிராபிங் யாருக்கும் நடக்கக்கூடாது, எல்லாரும் குடும்பத்தோட பிள்ளைகளோட நிம்மதியாக வாழணும்னா அம்மா தலைமையில் ஆட்சி நடந்தால் நாங்கள் நிம்மதியாக இருக்கலாம், நாங்கள் நிம்மதியாக வாழலாம். காவல்துறை கடமையை செய்கிறது, சட்டம் கடமையை செய்கிறது, மக்கள் நிம்மதியாக இருக்கிறாங்க. இதுதான் ஒரு அரசுக்கும் ஒரு மாநிலத்துக்கும் தேவை. அதில் ஐ எம் 100% ஷுவர். திமுக வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கரப்ஷன், சயின்டிஃபிக்காக சர்க்காரியாக சொன்ன மாதிரி சயின்டிஃபிக் கரப்ஷன் பண்ண ஒரு கட்சி. கடந்த 5 ஆண்டுகளும் இந்த 100 நாட்களும் யார் மீதாவது ஒரு சாதாரண ஒருத்தர் ஒரு உயர்நீதிமன்றத்தில் பொய் வழக்கு போட்டாங்கன்னு நான் சந்திச்சதில்லை. மெரிட் இருந்தால் வழக்கு போடுங்க. இவங்க இன்டர்ஃபியரன்ஸ், நோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இன் கோர்ட்ஸ், நோ பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் இன் போலீஸ் டிபார்ட்மெண்ட், எங்கேயுமே கிடையாது. எந்த ஒரு விஷயமும் தவறான இந்த மிரட்டி ஆம் ட்விஸ்ட் பண்ணி எந்த வழக்கும் இது வரைக்கும் பதியப்படவில்லை என்று பெருமையோடு ஆஸ் எ கிரிமினல் லாயர் நான் சொல்லுவேன். திருவண்ணாமலையில் ஒரு அதிமுக பிரமுகர் நில அபகரிப்பு ஏதோ பண்ணாருன்னு தகவல் வந்த உடனே அடுத்த நிமிஷம் போட்டாச்சு. இது வந்து நீங்கள் திமுகவில் பார்க்கவே முடியாது சார். அது வந்து நீங்கள் திமுகக்கான ஒரு நில அபகரிப்போ இல்லைனா ஒரு தவறான செயல் செஞ்சால் இமீடியட்டாக அவங்கள கூப்பிட்டு அறிவாலயத்தில் பாராட்டு நடத்துவாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. தவறு செய்தால் அடிப்படை he let him be anybody. இங்கே வந்து கட்சியின் கட்டுப்பாட்டில் ஒருத்தர் இருக்க வேண்டும். தட் இஸ் எனி பார்ட்டி. நீங்கள் உலகம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுதான் த சிஸ்டம். ஒரு கட்சியில் இருந்தால் அந்த கட்டுப்பாட்டில் இருக்கணும். கட்டுப்பாட்டை மீறுபவர்கள் கட்சியை விட்டு தூக்கி எறியப்பட வேண்டும். தூக்கி எறியப்படவில்லை என்றால் தலைமையில் தவறு. ஸோ அதிமுக பொறுத்தவரை கட்சியும் சரி அரசும் சரி யார் தவறு செய்தாலும் அது யாராக இருந்தாலும் இம்மிடியேட்டாக ஆக்ஷன் வரக்கூடிய ஒரே இடம், ஒரே கட்சி, ஒரே அரசு அதிமுக அரசு தான் பெருமையோடு சொல்லுவேன். ஷியாம், இந்த சட்டமன்ற நடவடிக்கைகள் உங்கள் பார்வையில் எப்படி இருக்கிறது?
பழைய எம்ஜிஆர் பாடல், ஊசி மூனை காதுக்குள்ள ஒட்டகங்கள் போனாலும் காசாசை போகாதடி முத்தம்மா, காசாசை போகாதடி, எண்ணெயும் தண்ணீரும் எப்படித்தான் கலந்தாலும் இயற்கை குணம் மாறாதடி முத்தம்மா, இயற்கை குணம் மாறாதடி. இந்த இயற்கை குணம் மாறாமல் தான் இவர்கள் எப்போதுமே இருக்கிறார்கள், இருப்பார்கள். பழைய உதாரணம் தான், 72ல் 2 சபாநாயகர்களை சட்டமன்றத்தில் உட்கார வச்சாங்க. ஒன்று அண்ணன் கே மதியழகன், இன்னொன்று எங்கள் கல்லூரி சீனியர் விருதுநகர் பே சீனிவாசன். மதியழகன் அவர்கள் தீர்மானம் வருது, நம்பிக்கையில்லா தீர்மானத்தை முதல்ல எடுத்துக்கிடணுங்கிறது உலகெங்கிலும் உள்ள பாராளுமன்ற மரபு, பிரிட்டிஷ் பாராளுமன்ற மரபிலிருந்து நாம் பின்பற்றுகிற விஷயம். இவங்க அதுக்கு போட்டியா சபாநாயகர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம், சொந்த கட்சி ஆளுங்கட்சி சபாநாயகர் மேல நம்பிக்கையில்லா தீர்மானம் தருது, அதை முதல்ல எடுத்துக்கிடணுன்றாங்க. எடுத்துக்க முடியாதுன்றாரு மதியழகன். உடனே ஒரு சேரை குடுகுடுன்னு தூக்கிட்டு ஓடிட்டு அவர் சீட்டுக்கு பக்கத்தில், சபாநாயகர் சீட்டுக்கு பக்கத்தில் போட்டாங்க. நான் இந்த வாட்டி டிவி விஷுவல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தப்ப அப்படிதான் நினச்சேன், ஒரு ஒடியா போய் ஒரு சேர் எடுத்துகிட்டு போட்டு உட்காந்துக்குவார் போல இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட சபாநாயகர் சீட்டுக்கிட்டே போயிட்டாரு. எதிர்கட்சி தலைவர், மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்கள் ஜனநாயகத்திலே மிக உயரிய இடத்தில் இருப்பவர் தான். அவரே எடுத்துட்டு போய் பேப்பரை கையில் இருக்கவங்ககிட்டே கொஞ்சம் கேட்டு வாங்கி கிழிச்சு சபாநாயகர் டேபிள் மேலே போடுறாரு. 72ல் நம்ம பார்த்தா அதே விஷயம் 2016லையும் நடக்குதா அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன். ஸ்டாலின் கிழிச்சு சபாநாயகர் டேபிளில் போட்ட உடனே இதோ உங்களை வெற்றி கண்ட சட்டமன்ற உறுப்பினர் அந்த தாளை கிழித்து முதல்வர் நிதியமைச்சர் இருக்கிற இருக்கையின் மீது தூக்கி போடுகிறார், இருக்கையின் மீது தூக்கி எறிகிறார். இது போக 2006ல் 61 அதிமுக எம்எல்ஏக்கள் 60 பேர் சஸ்பென்ஷன், ஒரே ஒரு எம்எல்ஏ மிச்சம். அன்னைக்கு அவைக்கு அவங்க போகலை. யாரு? நம்ம முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் மரியாதைக்குரிய அம்மா அவர்கள். மறுநாள் இவங்க தன்னந்தனியா போறாங்க, போய் பேசுறாங்க. 61 குறுக்கீடுகள், இவங்க பேசும்போது 61 குறுக்கீடுகள். சபாநாயகர் ஆவுடையப்பன் என்ன சொல்றாருன்னா, சீக்கிரம் பேசி முடிங்க, கடைசி பக்கத்தை எடுத்து வாசிங்க. நீங்க அது இப்படியும் பார்க்கலாம். 61 குறுக்கீடுகள், அம்மா ஒருவரை 61 சட்டமன்ற உறுப்பினர்களாக அவர் மதிக்க இருக்கலாம். ஆக ஒரு கேள்விக்கு துணை கேள்வின்னு ஒன்று வரும்போது ஒரு அமைச்சர் எழுந்து நின்று அதற்கு பதில் சொல்லித்தானே ஆகணும். இந்த சபை மரபு தெரியாதவர்களா அவர்கள்? குறுக்கீடுகள் வரத்தானே செய்யும். குறுக்கீடுகள் வராத மாதிரி ஒரு பட்ஜெட் உரையில மானிய கோரிக்கை மீது நம்ம பேசுறோம். அந்த மானிய கோரிக்கைக்கு உட்பட்டு தானே நம்ம பேச முடியும். இப்போ நீங்க ஒரு தலைப்பு வச்சு எங்களை பேச கூப்பிடுறீங்க, அந்த தலைப்புக்குள்ள தானே நாங்க பேசிட்டு இருக்கிறோம். தலைப்பை தாண்டி பேச முடியாதுல்ல, அதுதானே இயற்கையான முறை. அப்போ இவர் என்ன சொல்றாரு, போலீஸ் மானிய கோரிக்கையில நாங்க பேசக்கூடாதுங்கிறதுக்காக சதி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. இவங்க எம்எல்ஏ, இவங்க தலைவர் உட்பட மிச்சம் ஒரு 10 பேர் இருக்காங்க. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மிச்சம். காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கு என்ன இருந்துச்சு? அவங்க எதுக்கு அறிவாலயத்தில் அட்டெண்டன்ஸ் போடுறதுக்கு போறாங்க? அவங்க இருந்து போலீஸ் மானிய கோரிக்கையில பேச வேண்டியதானே. ஆக போலீஸ் மானிய கோரிக்கையில பேசல, போலீஸ் மானிய கோரிக்கை நிறைவேறிடுச்சு. கடைசி நாள் நிறைவு நாள் எப்பவுமே பட்ஜெட் கூட்டத்தொடருக்கு பிறகு ரொம்ப மகிழ்ச்சியா நிறைவு பெற நாள். நீங்களும் நானும் எவ்வளோ முறை பத்திரிகையாளர்களா இந்த சட்டமன்ற நிகழ்ச்சிகளை எவ்வளோ முறை நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். எவ்வளவு தூரம் அது ஒரு சுமூகமாக ரொம்ப சந்தோஷமா ஒரு கழிகிற விஷயம். பட்ஜெட்ல ஒவ்வொரு வருடமும் இந்த தமிழ்நாட்டின் தலையெழுத்தை நிர்ணயிக்கக்கூடிய, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன திட்டங்களை செய்ய வேண்டும் என்று கூறக்கூடிய, அதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் தொடர். அந்த தொடர் நிறைவு, அந்த நிறைவின் மகிழ்ச்சியை கூட கொண்டாட விடாமல் கையிலே இருக்கின்ற காகிதங்களை எல்லாம் கிழித்து ஏதோ உச்ச நட்சத்திரங்கள் நடிக்கின்ற படம் முதலாக முதல் காட்சியிலே அந்த ஒளிக்கு முன்னாலே தூக்கி எறிவார்களே, அப்படி தூக்கி எறிந்து விட்டு போகிறார்கள். இவர்களிடம் சட்டசபை மாண்பை பற்றி பேசி என்ன பயன்? எதிர்கட்சிகளுக்கு பேசுவதற்கு நேரம் ஒதுக்கவில்லை ஒரு குற்றச்சாட்டு. அடுத்து சபாநாயகருக்கு சட்டம் தெரியவில்லை என்று துரைமுருகன் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவேன்கிறார். இதையெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? இவர்களுக்கு சபாநாயகர் எப்படி நேரம் ஒதுக்கினார்கள் என்று பாருங்கள். அதுகளுக்கு பொறுமை இல்லைன்றதுக்கு என்ன விஷயம்னா, சபாநாயகர் இறுதி நாளில் ஒட்டுமொத்தமான சபையினுடைய நடவடிக்கைகளை மொத்தமாக தொகுத்து அன்னைக்கு படிப்பாங்க. படிக்கும்போது யார் யார் ஒழுங்காக வந்திருக்கிறாங்க, சட்டசபைக்கு அதிக நாட்கள் கலந்துக்கிட்டவங்க எவ்வளவு, இப்படின்லாம் படிச்சுட்டே வரும்பொழுது
அதில் இவ்வளவு அசம்பாவிதங்களையும் நடத்திட்டு போனதுக்கு பிறகும் கூட சபாநாயகர் சொல்றாரு, அதிகமாக கேள்வி கேட்டது திமுக எம்எல்ஏ மஸ்தான்றாரு. இவ்வளவு அசம்பாவிதத்துக்கு பிறகும் கூட எங்களை இருட்டடிப்பு செய்கிறீங்கன்னு சொன்னா எப்படி இந்த இடத்துல மஸ்தான் வருவார்? அவர் படித்த எல்லா பத்திரிகைகளையும் வெளியாயிருக்கு. திமுக எம்எல்ஏ கேள்வி கேட்டிருக்கிறாருங்க. அப்படி கேள்வி கேட்ட அந்த விஷயத்தையே வெளியே சொல்லக்கூடிய அளவுக்கு எதிர்க்கட்சிக்கும் மரியாதை தரக்கூடிய அவை நம்முடைய தமிழகத்தினுடைய அம்மா தலைமையிலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு சட்டசபைன்றதை திமுக உறுப்பினர்கள் புரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமான நேரம் பேசினதே திமுக உறுப்பினர்கள் தான் பேசியிருக்கிறாங்க. ஆளுங்கட்சி உறுப்பினர்களை விட 13 மணி நேரம் 41 நிமிஷம் பேசியிருக்கிறாங்க. இந்த மானிய கோரிக்கை விவாதத்தில் மட்டும் 13 மணி நேரம் 41 நிமிஷம் எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ எவ்வளவு பெருந்தன்மையோடு அவங்கள பேசுறதுக்கு அனுமதிச்சிருக்கிறாங்கன்றத இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அது மட்டும் இல்லை, பேச அனுமதித்த நேரம் இந்த நேரம், பேச கொடுத்துருக்கிற மானிய கோரிக்கையில், ஆளுநர் விவாதத்தில், பட்ஜெட் விவாதத்தில் பேசுறது வேற. ஆனால் அப்பப்போ ஒரு நிமிஷம் அப்படின்னு கேட்ட உடனே சபாநாயகர் சொல்லுங்க அப்படின்பாரு. சரி பேசுங்க, எதுக்கு சும்மா தேவையில்லாமல் சரி சொல்லுங்கன்னு அனுமதிப்பார். அந்த அனுமதிச்ச நேரங்கள்லாம் வேற. ரெண்டாவது, இவ்வளவு வித்தியாசத்தில் ஆளுகிற கட்சியை சார்ந்தவர்கள் தான் எண்ணிக்கையின் அடிப்படையில் நேரம் கொடுப்பாங்க, அனுமதிப்பாங்க. ஆளுகிற கட்சிக்கு தான் அதிகமான நேரங்கள் கொடுக்கணும். இதான் சட்டமன்றத்தினுடைய ஜனநாயகம். ஆனாலும் நம்முடைய மாண்புமிகு பேரவைத் தலைவர் எப்பொழுதுமே நேரத்தின் அருமை கருதி ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு குறைவான நேரம் கொடுப்பாரு. ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் பேசும்பொழுதே சரி போது அடுத்த மானியத்தில் பேசிக்கலாம், அடுத்த வாய்ப்பில் பேசலாம் அப்படின்னு சொன்ன உடனே உறுப்பினர்கள் உடனே குறித்து உட்காந்துருவாங்க. ஆனால் இதே திமுக உறுப்பினர்கள் காலம் கடந்து போச்சு, நீங்கள் உட்காருங்கன்னா யாரும் உட்கார்றதே இல்லை. 1 நிமிஷம், 2 நிமிஷம், 5 நிமிஷம், அப்படியே 10 நிமிஷம் இழுத்து பேசிடுவாங்க. அதில் தான் அவ்வளவு நேரம் 13 மணி நேரம் கூட வந்திருக்கு அவங்களுக்கு, அதிகமான நேரம். ஆனால் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சொன்ன மாத்திரத்திலேயே 2வது நிமிஷத்தில் தங்களுடைய பேச்சை சுருக்கிக்குவாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தலைமையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அரசு மிகவும் கண்ணியத்தோட ஒழுக்கமான முறையில் சொன்னதை அப்படியே மாண்புமிகு அம்மா அவர்களின் தலைமைக்கு கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் உடனே கேட்பாங்க. ஆனால் அங்கே கேட்க முடியாது. ஏன்னா சட்டமன்ற எதிர்க்கட்சியினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலினே எந்திரிச்சு பேச நேரம் கொடுங்க, 30 நிமிஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு 10 நிமிஷம் இவரே எழுந்து கேட்குறாரு, சபானா இன்னொரு 10 நிமிஷம் கூட கொடுங்க, இன்னொரு 5 நிமிஷம் அதிகப்படுத்தி கொடுங்க, இவரே கேட்குறாரு. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அப்படி இல்லை. சட்டப்பேரவைத் தலைவர் சொன்ன உடனே அவங்க சொன்ன மாத்திரத்திலே பேச்சை சுருக்கிக்கிறாங்க. இது சபை நடவடிக்கைகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஆனால் அங்கே அந்த உறுப்பினர்கள் பேச்சை குறைக்கிறதுக்கு வந்தாங்கன்னா கூட அந்த சட்டமன்றத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர் கொறடா எல்லாரும் இன்னொரு 10 நிமிஷம் கொடுங்க, இப்படியே அதிகப்படுத்திட்டு போகும் பொழுது அவங்களுக்கு நேரம் அதிகமாக தான் வருது. இதில் குறுக்கீடு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போ காவலர் வீட்டு வசதி கழகத்தை பற்றி இருக்கிற புள்ளி விவரம், இந்த புள்ளி விவரத்தை அம்மா சொல்கிறாங்க, சொல்லாமல் எப்படி இருக்க முடியும்? நீங்கள் சொன்ன மாதிரி பேசும்போது சொன்னீங்க, அது மு.க. ஸ்டாலினுக்கே தெரியாது, அம்மா தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்பா கலைச்சதுக்கு காரணம் என்னன்னு பிள்ளை சொல்லியிருப்பார்ல, சொல்ல முடியல. குறுக்கீடு பண்ணாமல் எப்படி இருக்க முடியும்? இப்போது அந்த ராஜான்றவர் தமிழ்நாடு விட்டு எல்லா தொழில்களும் வேறு மாநிலத்திற்கு போய்விட்டதுன்னு சொல்லும்பொழுது அது அப்படியே நாளிதழ்களில் பதிவாயிடும். தவறான தகவல்களை சொல்லும்பொழுது குறுக்கிடாமல் அதை நாளிதழில் பதிவு செய்ய எப்படி அனுமதிக்க முடியும்? அதாவது அம்மா அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை உண்மையை சொல்லும் பொழுது அவங்களால உடனடியாக பதில் சொல்ல முடியல. உடனே என்ன பண்ணுறாங்க, தங்கள் மேலே இருக்கக்கூடிய தவறு வெளியில் தெரிஞ்சு போயிடுன்றதுக்காக ஒரே கூச்சல், குழப்பம், இது மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க சட்டசபையில் உருவாக்கி தான் சட்டமன்ற நடவடிக்கையில் திமுகவை சார்ந்தவர்கள் கலந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடு அப்படின்னு சொல்லி அதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இன்று அதிமுக அரசுக்கு எதிராகவே எழுதி கொண்டிருக்கும் ஒரு வார இதழில் இந்த சட்டமன்றத்தில் என்னெல்லாம் சிறப்பு நடந்ததுன்னு துணுக்குகளாக போட்டு கொண்டு வருகிறார். அதில் ஒரு திமுக சட்டமன்ற உறுப்பினர், புதிய உறுப்பினர் பேசியிருக்கிறார். உடனே ஸ்டாலின் ஒரு துண்டு குறிப்பில், உங்கள் பேச்சு ஆழமாக இருந்தது, விரிவாகவும் இருந்ததுன்னு பாராட்டு சீட்டு அனுப்புகிறார். சட்டப்பேரவைத் தலைவர் அனுமதிக்கலைன்னா இந்த துண்டு சீட்டை தன் உறுப்பினருக்கு எப்படி அனுப்ப முடியும்?
மாண்புமிகு உறுப்பினர் துரைமுருகன் எந்திரிக்கிறாரு. எந்திரிச்ச உடனே இவர் பேசும்போது ஏதாவது கிளப்புறாரு, ஏதாவது சொல்கிறாரு. சொன்ன உடனே சபாநாயகரை அனுமதிக்கலைன்னா உடனே பின்னாடி திரும்பி எல்லாரும் எந்திரிங்கன்றாரு. அது சபை நடவடிக்கையில் இருக்கு. எல்லாரும் எழுந்திரிங்க, எல்லாம் கூச்சல் போடுங்க, எல்லாம் கத்துங்க, ஓன் சொல்லுங்க அப்படின்றது இவரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. சபையை என்னுடைய கண்ணியத்தை காக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர், மூத்த உறுப்பினர், சட்டசபையினுடைய எதிர்க்கட்சி துணைத் தலைவர், மூத்த உறுப்பினர், அமைச்சராக இருந்தவர், அவரே தூண்டி விடுவதைப் போல தன்னுடைய உறுப்பினர்களுக்கு அவர் அங்கேயே சட்டசபைக்குள்ளே பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார். இது எவ்வளவு பெரிய அவமான செயல்! கண்ணியத்தை காக்கக்கூடியவர்கள் அல்லவா அவர்கள் எல்லாம். மாண்புமிகு அம்மா அவர்கள் சபையில் இருக்கிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் அப்படி நடக்க முடியுமா? மாண்புமிகு அம்மா அவர்கள் சபையில் இருக்கிற போது, அல்லது அவை முன்னவர் எழுந்திருக்கிற போது, அல்லது சட்டசபையினுடைய சபாநாயகர் ஒரு வார்த்தை சொல்லுகிற போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் பேசுவார்களா? 89 பேர் எழுந்து கத்துகிறீர்களே, அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கிற உறுப்பினர்கள் அத்தனை பேர் உங்களை போட கட்டுப்பாடு இல்லாமல் வளர்ந்திருந்தால் அவர்கள் கூச்சல் போட்டால் நீங்கள் தாங்குவீர்களா? தாங்க முடியுமா? நீங்கள் என்ன பேசினாலும் பதில் சொல்லுவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உறுப்பினர்கள். அதுவும் அம்மா அவர்களை பற்றி ஏதாவது பேசினால் விட்டு கொடுத்து விடுவார்களா? காரணம், இந்த கட்சிக்கு தலைவர் அம்மா. அம்மா அவர்கள் கண்ணியத்தோடு நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர். இது போன்ற அநாகரிக செயல்களை எப்போதுமே விரும்பாதவர் அம்மா அவர்கள். எப்பொழுதுமே இப்படிப்பட்ட அநாகரிகமான செயல்களை அனுமதிக்காதவர் அம்மா. உறுப்பினர்களுக்கு தெரியும். ஆகவேதான் இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவில் இருக்கிற மெஜாரிட்டி உறுப்பினர்கள் எழுந்து குரல் கொடுப்பார்களே. ஆனால் கூச்சல் போடுகிற சாக்கிலே, கத்துகிற சாக்கிலே ஒரு பேரவைத் தலைவரை, இந்த அரசாங்கத்தை, மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையேற்றிருக்கிற அரசாங்கத்தை கொச்சைப்படுத்தி அநாகரிகமான வார்த்தைகளால், கேவலமான வார்த்தைகளால், சொல்ல கூசுகிற வார்த்தைகளால் சபையிலே பேசுவதென்றால் எதற்கு மக்கள் வாக்களித்தார்கள்? அதுதான் சட்டசபையிலே விதி இருக்கிறது. பிடிக்கவில்லை என்றால் வெளிநடப்பு செய்வீர்கள். சம்பந்தப்பட்ட பிரச்சனை முடிந்ததுக்கு பிறகு உள்ள வந்து உட்கார்ந்து பேசப் போகிறீர்கள். இது சட்டசபையிலே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சம்பவங்கள் தான். ஒரு பிரச்சனை வருகிற போது அது உங்களுக்கு ஒத்து வரவில்லை என்றால் வெளிநடப்பு செய்வார்கள். திரும்ப அந்த பிரச்சனை பேசி முடித்ததற்கு பிறகு மறுபடியும் உள்ளே வந்து உட்காருவார்கள். இது தொடர்ந்து நடந்து வருகிற முறை. அதை கடைபிடிக்கலாமே. ஆனால் அமைச்சராக இருந்தவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள், உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், சபாநாயகர் உட்காருங்கள் என்று சொன்னால் உட்கார வேண்டாமா? ஒரு சாதாரணமான விஷயம். தினந்தோறும் 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 தினந்தோறும், ஒரு நாள் என்றால் பரவாயில்லை, தினந்தோறும் இதே வேலை. வருவதை வெளிநடப்பு செய்வதற்கு தான், வருவதை பேசுவதற்காக அல்ல. தன்னுடைய கட்சிக்காரனை தூண்டி விடுவதைப் போல அவர் எழுதுவது, அறிக்கை வெளியிடுவது, பேசுவது, இதேதான் செய்து கொண்டிருக்கிறார். என்றைக்காவது ஒரு நாள் அவர் எழுதுகிற எழுத்திலே, பேசுகிற பேச்சிலே திமுக உறுப்பினர்கள் கண்ணியம் காத்து நடக்க வேண்டும் என்று ஒரு நாள் அறிக்கை விட்டிருக்கிறாரா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சட்டம் தெரியவில்லை என்று சபாநாயகர் சொன்னதை சென்னை உயர்நீதிமன்றம் த்ராஷ் பண்ணிடுச்சு. இவங்க உடனே போகிறாங்க. இவங்க ஒரு மாக் அசம்பிளி வெளியில் வந்து அன்லாஃபுல்லாக உள்ள ட்ரெஸ்பாஸ் பண்ணுறாங்க அசம்பிளிக்குள்ளே. நீதிமன்றம் என்ன பதிலடி கொடுத்தது? யூ ஹாவ் நோ லோக்கஸ் ஸ்டாண்டை 4 வாரத்துக்கு அப்புறம் தூக்கி போடுறாங்க. அப்பவே சபாநாயகருக்கு சட்டம் தெரியுமா, சட்டத்துக்கு உட்பட்டு இவர்களை சஸ்பெண்ட் செய்தார்களா என்பது நிரூபணம். நீதிமன்றம் அக்ரீடு. நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா சபாநாயகர் சஸ்பெண்ட் பண்ணது கரெக்டுன்னு சொல்லிச்சு. அதனால தான் இவங்க போய் ஸ்டே கொடுக்கல. இவங்களுக்கு தேர் இன்ஸ் தி மேட்டர். ஸோ இதில் வந்து அவங்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பே கிடைக்கல. அந்த மாதிரி ஸோ சட்ட ரீதியாகவும் இவங்களால் போய் இது தவறுன்னு நிரூபிக்க முடியல. ஏன்னா அவங்க பண்ணுறது எல்லாமே இப்போ மேடம் வந்து விளக்கமாக சொன்னாங்க. எவ்வளோக்கு எவ்வளவோ கேவலமாகவும் தரங்கெட்டு நடக்க முடியுமோ அவ்வளோக்கு நடந்தார்கள். இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்காங்க. கரெக்டு. இதை வந்து எதுவுமே பண்ண முடியலன்னு, செய்ய முடியலன்னு உடனே இந்த மாதிரி வெளிநடப்பு உள்ள வந்து மீடியாவில் வந்து அவங்களே வந்து ஒரு 108 மீடியா சேனல்ஸ் வச்சுருக்காங்க, 108 ஆம்புலன்ஸ் மாதிரி. ஸோ அந்த 108 டிவிலையும் அவங்க போட்டு காமிக்கிறாங்க, இதை செஞ்சாங்க அதை செஞ்சாங்க. மக்கள் வந்து ரொம்ப தெளிவானவங்க. இவங்க சொன்ன உடனே மிகவும் ஆச்சரியமாக இருந்துச்சு. அதிகமாக பேசுனது மஸ்தான்ற திமுக உறுப்பினர். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? இப்போ வந்து திமுக உறுப்பினர்கள் அதிகமாக பேச வாய்ப்பு கொடுத்துருக்க போது இதுக்கு மேலே ஒரு ஜனநாயக முறை எங்கே கிடைக்கும்? தமிழ்நாட்டில் தான் 100%
டெமோக்ராட்டிக்காக அசம்பிளி நடக்குதுன்றது நான் இதுலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். அதாவது சட்டசபை சகோதரன் பேசும்போது சொன்னார், சட்டசபையினுடைய ஜனநாயகம் நம்முடைய தமிழ்நாட்டில் மாண்புமிகு அம்மா அவர்கள் தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தான் சரியான ஜனநாயகம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒரு கேள்வி எழுப்புறார், எங்கள் ஊரில் ஒரு சமுதாய கூடம் கட்டணும் அப்படின்னு அவர் கேட்குறார். திமுக உறுப்பினர் கேட்பார், உடனே எங்கள் அமைச்சர் எழுந்து அதுக்கு என்ன பதில் சொல்வார்னா, தகுதியான இடம் தேர்வு செய்யப்பட்டவுடன் அது சம்பந்தமாக பரிசீலிக்கப்படும். அதை மாண்புமிகு உறுப்பினரே தேர்வு செய்து தந்தால் நாங்கள் உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று சொல்வார். அது எதிர்க்கட்சி உறுப்பினர் சொல்கிறாங்கன்றதுக்கோசரம் நம்முடைய அமைச்சர்கள் வந்து அந்த மாதிரி உடனே அது எதிர்ப்பு பதில் சொல்கிறதில்லை, உடனே நாங்கள் கவனிக்கிறோம். இது எப்படி சட்டசபையில் வந்து அமைச்சர்கள் குறுக்கீடு எப்படி சொல்ல முடியும்? இதுதான் டெமோக்ராட்டிக் இதுதான் ஜனநாயகம். அதான் சகோதரன் சொல்றாரு, இதுதான் ஜனநாயகம். இது மாதிரி பல உறுப்பினர்களுக்கு, ஒரு உறுப்பினருக்கு கிடையாது, பல உறுப்பினர்களுக்கு தண்ணீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது வேற எந்த பிரச்சனை, மின்சார பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, என் தொகுதியை ஒதுக்குறாங்க, எங்க தொகுதியை ஒதுக்குறாங்கன்னு மு க ஸ்டாலின் சொல்லிட்டே இருந்தாரு. கொளத்தூர் தொகுதி புறக்கணிக்கப்படுகிறதுன்னு நேற்றைக்கு பார்த்தேன் நான். அவர் ஒரு நிகழ்ச்சியில் போய் அங்கே பார்த்தீங்கன்னா சென்னை மாநகராட்சி அப்படின்னு போட்டு ஒரு பெயர் பலகை வச்சு அதில் கீழே ஸ்டாலின் போட்டு ஒன்று திறக்கிறாரு. அதில் மாநகராட்சி அதிகாரிகள்லாம் போய் கலந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கு பேர் புறக்கணிப்பா? 234 தொகுதிகளையும் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் தொகுதியாத்தான் நினைச்சு பாவிக்கிறாங்களே தவிர அது வந்து எதிர்க்கட்சி தொகுதி, அனைத்து இந்திய அண்ணா திமுக தொகுதின்னு பார்க்கறது இல்லை. ஏன்னா புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஜனநாயகத்தை மதிப்பவர். அதான் நான் சகோதரன் சொல்லும் பொழுது சட்டசபையில் இதை போய் குறுக்கீடு அமைச்சர்கள் குறுக்கீடு பண்ணுறாங்க, நேரம் போயிடுது. தகுந்த பதிலை நேருக்கு நேர் எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் பதிலை வாங்கிக் கொள்வதில் எப்படி குறுக்கீடு? ஜனநாயகம், சட்டமன்றத்தில் ஜனநாயகம் படும் பாடுனதுக்கு ஒரு பேரை சூட்டி ஊரெல்லாம் வல வந்து மக்களை ஏமாற்ற பார்த்தால் இது உண்மையிலே எப்படி உண்மை? ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையில் வந்து பல்வேறு திட்டங்களை வந்து அதிமுக தருது. வந்த உடனேயே முதல்ல 5 கையெழுத்து, அதை பற்றி நம்ம இந்த அரங்கத்தில் நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ இந்த கூட்டத்தொடரில் வந்து பெண்களுக்கான, அரசு வேலை பார்க்கிற பெண்களுக்கான பிரசவ கால விடுப்பு வந்து 9 மாதமாக உயர்வு. இது வந்து ஒரு அரசு ஊழியர்கள் மத்தியில் பெரிய வரவேற்பு. இதற்கு முன்னால் நடந்து முடிந்த ஆசிரியர்கள் கவுன்சிலிங் இத்தனை ஆண்டுகளிலும் இல்லாத அளவுக்கு மிக மிக டிரான்ஸ்பரண்டாக நடந்து முடிஞ்சிருக்கு. ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கின்ற ஆசிரியர்கள், கணவனும் மனைவியுமாக வேலை பார்க்கிற ஆசிரியர்கள், அவர்கள் விரும்பிய இடங்களுக்கு நேரடி கவுன்சிலிங் மூலமாக போய் சென்று சேர்ந்து விட்டார்கள். நல்லாசிரியர் விருது வந்து 10,000 ரூபாயாக உயர்வு. 5,000 ரூபாயா வச்சுட்டு இருந்த நல்லாசிரியர் விருது 10,000 ரூபாயாக உயர்வு. பிரசவகால விடுப்பு வந்து 9 மாதமாக உயர்வு. இந்த ரெண்டையும் சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து கடுமையாக பத்திருச்சு. ஏன்னா அவங்களோட கான்ஸ்டிடுவன்சி அதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது உண்மை. உடனே வந்து ஏதாவது ஒரு வகையில் அதை பிரச்சனை பண்ணணும், சட்டமன்றத்தில் வந்து நம்ம வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது, இந்த செய்திகள் எல்லாம் போகக்கூடாது. சபை குறிப்பிலிருந்து நீக்கப்பட்ட விஷயங்களை வெளியில வந்து ஊடகங்களுக்கு சொல்றது எந்த வகையில முறை? அது பத்திரிகையாளருக்கு சொல்லிக் கொடுக்குற முறையே வந்து சட்டசபை நிகழ்ச்சியை கவர் பண்ண போகும்போது அவை குறிப்பில் இடம் இருக்கா இல்லையான்னு பாரு, அவை குறிப்பில் இல்லாட்டா அது வரவே கூடாது. இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. நம்மளோட எடிட்டர்ஸும் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக தான் இருந்தாங்க. இன்னைக்கு வெளியில வந்து ஊடகத்தில் வந்து அவை குறிப்பில் இல்லாத விஷயத்தை அதுவும் நீக்கணும்னு சபாநாயகர் சொன்ன பிறகு அதை வந்து சொல்றதுங்கிறது மிக ரொம்ப ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரி. நம்ம ராசியர் சொல்ற மாதிரி ஹைலி அன்பார்லிமெண்ட்ரி அண்ட் அன்டெமோக்ராட்டிக். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தொடர்ந்து இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, சபைக்கு உள்ள இருந்து அந்த 4வது கேட்ல இருந்து நம்ம லைவ் பண்ணக்கூடாது, வெளியில வந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை கடையில தனி இடம்னு ஒதுக்கி கொடுத்தா உடனே என்ன சொல்றாங்கன்னா, ஊடகங்களுக்கெல்லாம் வந்து இவங்க கட்டுப்பாடு விதிக்கிறாங்க. ஊடகத்தை வந்து மிகவும் மோசமான முறையில் பயன்படுத்தினது அவர்கள். ஆனால் அதை முறைப்படுத்தும் போது என்ன சொல்கிறார்கள் என்றால் ஊடகங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் சொல்றாங்க. 82 வந்து மக்கள் குரல் பிரச்சனை வந்தப்ப புரட்சி தலைவர் சொல்வார், பத்திரிகை சுதந்திரம் என்பது பத்திரிகையாளனின் சுதந்திரமா பத்திரிகை முதலாளிகளின் சுதந்திரமா? இது அவர் கேட்ட கேள்வி. இன்றைய வரைக்கும் அது வந்து உயிரோட தான் இருக்கு. ஊடக சுதந்திரம் என்பது யாரோட சுதந்திரம்? இட் இஸ் ஃப்ரம் த பப்ளிஷர் டு த எடிட்டர் ஆர் ஃப்ரம் த கவர்மெண்ட் டு த எடிட்டர். அந்த கேள்வி எப்பவுமே இருக்கு, எப்பவுமே இருக்கு. உள்ளாட்சி தேர்தலில் வந்து தோல்வி முகத்தை நோக்கி போறோம் அப்படிங்கிற உணர்வு வந்த உடனே இவங்க வந்து இதெல்லாத்தையுமே கிளப்புறாங்க. சட்ட திருத்த மசோதா வந்து ஏற்கனவே வந்து கொடுத்தாச்சு. உள்ளாட்சி தேர்தலில் வந்து நம்ம கார்பரேஷனுக்கு வந்து
கவுன்சிலர்கள் தேர்ந்தெடுக்கிற முறைக்கு மாறியாச்சு. 2006 இவங்க கொண்டு வந்த முறை தானே அது. இவங்களுக்கு வந்து வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. இப்போ நமக்கு வந்துங்க அர்பன் லோக்கல் பாடி, ரூரல் லோக்கல் பாடி, 2 லோக்கல் பாடி, ரெண்டுமே வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்ல கவர் ஆகுது 73, 74. அப்போ ரூரல் லோக்கல் பாடியில் இருக்கிற வில்லேஜ் பிரசிடென்ட் அதோட தேர்தல் முறையில எல்லாம் நம்ம யாருமே எதுவுமே செய்ய முடியாது. ஆனா அர்பன் லோக்கல் பாடியில் இருக்கிற பேரூராட்சி, ABC 3 கேட்டகரி பேரூராட்சி, முனிசிபாலிட்டி, கார்பரேஷன், இந்த 3ஓட தேர்தல் முறையில எல்லா மாநிலங்களும் மாநில வசதிக்கு ஏற்ப வந்து அதை மாத்திட்டு இருக்கு. இப்ப 2006 இவங்க கொண்டு வந்த சிஸ்டம், 2011 நம்ம வந்து நேரடி தேர்தல் கொண்டு வந்தோம். அதுல ஏற்பட்ட குழப்பங்களை பார்த்துட்டு 2016 வந்து இந்த சிஸ்டத்துக்கு வந்திருக்கிறோம். இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கவுன்சிலர்கள் கார்பரேஷன்ல தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி வந்து கவுன்சிலர்கள் வந்து முனிசிபாலிட்டியில் தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வாய்ப்பு இல்லை, அதே மாதிரி உறுப்பினர்கள் வந்து பேரூராட்சியில் தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வாய்ப்பு இல்லை. இது போக ஊராட்சி ஒன்றியங்கள்லையும் மாவட்ட பஞ்சாயத்துகள்லையும் ஏற்கனவே இந்த முறை தான் அமல்ல இருக்கு. மாவட்ட பஞ்சாயத்து தலைவரை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னா மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலர், ஊராட்சி ஒன்றிய தலைவர், ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவர். நாங்கள்லாம் விவசாய பட்டதாரியா முதல்ல வேலைக்கு சேரும்போது ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவருங்கிறது மிக மரியாதைக்குரிய போஸ்ட். அவரை நம்பித்தான் அந்த என்டையர் ஊராட்சி ஒன்றியத்திலையும் எல்லா பணியும் நடக்கும். நான் ஏஇஓனா நான் பிடிஓக்கு தான் வந்து நேரடியாக பேசிட்டு இருப்பேன், யூனியன் பெருந்தலைவருக்கு தான் நேரடியாக பேசிட்டு இருப்பேன். அப்படிப்பட்ட போஸ்டிங் ஏற்கனவே வந்து இந்த சிஸ்டத்துல இருக்குது. நம்மளோட எல்லா பணிகளையும் யார் மூலமா நம்ம செய்ய முடியும்? உள்ளாட்சிகள் மூலமா தான் நம்ம செய்ய முடியும். ஆனால் இப்படி வந்து சிஸ்டம் மாறும்போது நமக்கு வெற்றி வாய்ப்பே இல்லை அப்படின்னு இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. அதனாலதான் அந்த பேப்பரை கிளிக்கிறாங்க. அதாவது தோக்க போற தோல்வி பயத்துல டெஸ்பரேட் ஆகி ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஃபிஷிங் இன் ட்ரபிள் வாட்டர்ஸ்னுவாங்க. ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அதில் ஏதாவது ஓட்டுக்கிட்டு வாங்கி ஜெயிச்சு நம்ம ஆட்சிக்கு வரலான்னு பார்த்தாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவர்கள் இதில் ஆவேசப்பட்டு கிழித்து போடுவதற்கான, வெறி வருவதற்கான நோக்கம் என்னன்னு நீங்க பார்க்குறீங்க சார்? இப்போ வந்து தோல்வி உறுதியாயிடுச்சு. மக்கள்கிட்ட வந்து நீங்கள் எதையும் வச்சு போய் கேட்க முடியாது. இப்போ வந்து ஊடக அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, மீடியா ப்ரெஸ் இருக்குது, சோஷியல் மீடியா பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இவங்க பண்ணுற இந்த ட்ரிக் வந்து மக்கள்கிட்ட எடுபடாது. ஸோ ஏதாவது ஒரு ஸ்டண்ட் அடிக்கணும், பொலிட்டிக்கல் ஸ்டண்ட்டு, சீப் ஸ்டண்ட்டு, இதெல்லாம் கீழ்ச்சி போட்டு நாங்கள் பாருங்கள் இதெல்லாம் பண்ணோம், எங்களை வந்து இது பண்ணல. ஆனால் மக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்த மட்டும் மக்கள் வந்து ஏகோபித்த வெற்றி கொடுக்க போகிறது அதிமுக அரசுக்கும் ஆட்சிக்கும் தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு மட்டும். ஏன்னா அவங்க நேரடியாக இப்போ அம்மா கேன்டீன்ஸ், அம்மா சிமெண்ட், அம்மா வாட்டர், இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்னா சப்சிடைஸ் பண்ணி மக்களுக்கு கொடுக்கும்போது மக்களுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு இந்த மாதிரி சீப்பாக இவ்வளோ சப்சிடைஸ் ப்ரைஸில் கிடைக்குமா அப்படின்னு நினைக்க கூட அவங்க கணவர் கூட நினைக்காத விஷயத்த ரியாலிட்டியாக இருக்குது. அதே மாதிரி இப்போ இவர் சொன்ன மாதிரி 9 months அந்த ப்ரெக்னென்ட் லேடிக்கு இந்த அவங்களுக்கு வந்து ஒரு இதான் ஒட்டுமொத்த தாய்க்குளமும் ஏகோபித்த வரவேற்பு தமிழக முதலமைச்சர் அம்மாவுக்கு கொடுக்குறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துங்க, லேப்டாப், இது எல்லாமே வந்து பீப்புள்ஸ் சென்ட்ரிக், பீப்புள்ஸ் வெல்ஃபேர் சென்ட்ரிக். அப்படின்னா மக்களை சார்ந்து மக்களுக்காக, மக்கள் நலனைக்காகவே மட்டுமே ஒரு அரசு நடத்த முடியுன்ற ஒரு மாடலையும் ஒரு நல்ல விஷயத்தையும் கொடுத்தது தமிழக முதலமைச்சர். இதை வந்து ஜப்பான், சைனா, எல்லா உலக நாட்டிலேருந்து வந்து இந்த எப்படி ஹவு கேன் ஷி பி சோ பாப்புலர், மக்கள் மன்றத்தில் இவ்வளோ வரவேற்பு ஒரு முதலமைச்சருக்கு இருக்குதுன்னா எல்லாம் வியப்பாயிட்டான், வியந்து போய் வந்து தமிழகத்தை என்வி பண்ணுறான். இந்த பக்கம் ஆந்திராலேருந்து சந்திரபாபு நாயுடு ஆள் அனுப்புகிறாரு, IAS ஆஃபீஸர்ஸ், IPS ஆஃபீஸர்ஸ், அவங்க டீம் ஆஃப் பீப்புள். இவங்க என்ன, வாட் இஸ் த சக்ஸஸ் ஃபார்முலா? சக்ஸஸ் ஃபார்முலா ஒன்றுமே கிடையாது. மக்களின் மனநிலை தெரிந்து மக்களுக்காக சேவை செய்ய. கர்நாடகா காங்கிரஸ் மினிஸ்டர் இங்க வந்து ஆமா சாப்பிட்டுட்டு பாராட்டிட்டு போறாரு. அதான் ப்ரிசைஸா அதான் சொல்ல வரேன். சோ இந்த மாதிரி ஒரு சக்சஸ் ஃபார்முலாவை ஒரு தமிழகத்துல ஒரு முதலமைச்சர் தராங்கன்னா she is a miraculous lady அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க இந்த வெற்றியை இவர்களால் ஜீர்ணிக்க முடியவில்லை, திமுகவால் ஜீர்ணிக்க முடியவில்லை. அந்த பயத்துல கீழ்ச்சி போடுறாங்க, ஊடகத்தில் போய் இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க, தவறா மக்கள் கிட்ட சென்றடையணும்னு பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் வெரி கிளியர். சட்டசபை தேர்தல் ஆரம்பித்த உடனேயே இவங்களுடைய கற்பனையே வேற மாதிரி இருந்துச்சு. அது இவங்க தான் ஆட்சிக்கு வந்துடுவாங்க, இவர் தான் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கற்பனையில் எல்லாருமே, அதாவது ஊடகங்கள் அவங்க வேண்டாம் சொல்லிக்கல, இவங்க என்னென்னமோ நமக்கு நாமே ஊரெல்லாம் போய் அது ஒரு பெரிய சினிமா ஷூட்டிங் மாதிரி ஒரு பின்னாடி 4 பேர் போய் இவங்க சொல்கிற டீ கடையில் தான் டீ குடிக்கணும், இவங்க நீ உட்கார்ற இடத்துல தான் வந்து இட்லி சாப்பிட்ணும் அப்படின்னு இப்படி எல்லாம் ஒரு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் தீர்ப்பு வேறு மாதிரி வந்துருச்சு, மக்களுடைய தீர்ப்பு வேறு மாதிரி வந்துருச்சு. இவங்க அந்த பிளான் பண்ணது பார்த்திங்கன்னா
ரிசல்ட் வர்ற அன்னைக்கு, அதாவது 19ஆம் தேதி காலையில் ரிசல்ட் வரப்போகுது. அன்னைக்கு முதல் நாளே இவங்க எல்லாரும் டிஸ்கஷன், யார் யார் அமைச்சர்கள், யார் யார் முதலமைச்சர், யார் யார் தலைமைச் செயலாளர், யார் யார் அதிகாரிகள்லாம் உட்கார்ந்து பட்டியல் போடுற அளவுக்கு எல்லாமே, எப்படி எத்தனை மணிக்கு பதவியேற்பு விழா, இதெல்லாமே பட்டியல் போட்டு ரெடி பண்ணி வைக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய எண்ணம் எல்லாம் பிளான் பண்ணி வச்சுருந்துருக்குறாங்க. 19ஆம் தேதி தீர்ப்பு, மக்களின் தீர்ப்பு வேறு மாதிரி வந்துருச்சு. மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தான் தமிழ்நாட்டினுடைய நிரந்தர முதலமைச்சராக இருக்கணும்னு வந்த உடனேயே அந்த ஒரு பதவி வெறி, ஒரு பதவி ஆசை, இது எல்லாமே அவங்களுக்கு ஒரு இழப்புன்னு தெரிஞ்ச உடனேயே அந்த இழப்பையும் அந்த வெறியையும் வெளிப்படுத்துகிற விதத்தில் ஒரு துணை முதலமைச்சராக இருந்தவர், இன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவர், அவரே போய் பேப்பரை கிழிச்சு போடுறாருன்னா அப்புறம் அந்த திமுக உறுப்பினர்கள் மத்தியில் ஜனநாயகத்தை எப்படி எதிர்பார்க்க முடியும்? எப்படி ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு எதிர்க்கட்சி தலைவர்ன்றவர் மிக மிக மதிப்புமிக்க தலைவர், மரியாதை மிக்க தலைவர். அந்த அவையை நடத்துவதில் எதுக்கு நீங்க சபாநாயகர் பதவி ஏற்றுக்கும் போது இந்த பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கூட வந்து அழைச்சிட்டு வந்து பதவி ஏற்கிறாங்க? ஏன் பதவி ஏற்கிறாங்க? இந்த பக்கத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து தான். ஏன்னா இந்த சட்டசபை சரியா நடக்கணும், ஜனநாயக மாண்பு காப்பாற்றப்படணும்னு அவருக்கு மரியாதை கொடுத்து அவரு சேர்ந்து வந்து தான் அழைச்சிட்டு வந்து ஆசனத்தில் உட்கார வைக்கிறது பழக்கம். சுருக்கமாக நான் கேட்கிறேன், அதாவது இவ்வளவு அமளி துமளிக்கு நடுவில் 2 சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானங்கள், பிறகு 110 கீழ் அற்புதமான பல நலத்திட்டங்கள், பிறகு சிறுபான்மை விஷயத்தில் எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை அழைத்து கொண்டு போனால் நாங்கள் வர தயார் என்று சட்டமன்றத்தில் சொல்கிறார். தந்தையோ தடை வாங்க வேண்டும் என்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அம்மா அவர்கள் எப்பொழுதுமே 110 விதி என்று சொன்னாலேயே அது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக, தமிழ்நாட்டு மக்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடிய விதத்திலே தான் 110 விதி என்பது. அம்மா அவர்கள் 110 என்று சொன்னாலே தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிர்ஷ்டம். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் சரி, மாண்புமிகு அம்மா அவர்கள், அது சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை, மாண்புமிகு அம்மா அவர்கள் 110 விதியின் மேல் அறிவிக்கக்கூடிய அத்தனை திட்டங்களுமே மக்களுக்குத்தான் போய் சேருகிறது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி. இன்றைக்கு நம்முடைய சகோதரர்கள் பேசுகிற போது கூட சொன்னார்கள் 9 மாத பேறுகால விடுப்பு. இது 9 மாத கால பேறுகால விடுப்பு என்பது மிக மிக பெண்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, எதையுமே பெண்கள் கேட்காமலேயே தான் அம்மா அவர்கள் செய்திருக்கிறார்கள். 110 விதியின் கீழ் அறிவிக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் எல்லாம் கேட்காமலேயே, பேருந்து நிலையத்திலே பாலூட்டும் தாய்மார்களுக்காக தனி அறை கட்டப்பட வேண்டும். எந்த தாய் போய் கேட்டார் அம்மாவிடத்திலே? எங்களுக்கு அறை வேண்டும் என்று சொல்லி யாராவது கேட்டார்களா? கேட்கவில்லை. அம்மா அவர்களே சிந்திக்கிறார்கள். இது போன்ற குழந்தை எடுத்துக்கொண்டு போகிற பெண் எந்த இடத்திலே அழுகிற போது அந்த குழந்தையின் பசியை எப்படி ஆற்ற முடியும்? இதெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒவ்வொரு திட்டமாக 110 விதியின் கீழ் ஒவ்வொன்றும் அறிவிக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம், அது பெண்களாக இருந்தாலும் சரி, முதியவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, அரசு ஊழியர்களாக யாராக இருந்தாலும் 110 விதி என்று சொன்னால் அது தமிழக மக்களின் தலைவிதியை, அவர்களுக்கு செய்யக்கூடிய நன்மைகளை பயன்படுத்தக்கூடிய விதி என்று தான் சொல்ல வேண்டும். அம்மா அவர்கள் அறிவிக்கக்கூடிய அத்தனையுமே இதெல்லாம் திமுக காரர்களுக்கு பிடிப்பதில்லை. அம்மா அவர்கள் ஒவ்வொரு முறையும் 110 விதி என்று சொன்னால் அலறுகிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதோ புதிய திட்டம் வரப்போகிறது, தமிழ்நாட்டு கட்டடங்களுக்கு ஏதோ புதிதாக திட்டம் வரப்போகிறது, தமிழ்நாட்டு ஆறுகளுக்கு திட்டம் வரப்போகிறது, தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு திட்டம், நெசவாளர்களுக்கு திட்டம் வரப்போகிறது. ஒவ்வொருவராக மாண்புமிகு அம்மா அவர்களுடைய பலம் 110 என்று சொன்னாலே புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மிகப்பெரிய பலம். தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய திட்டங்கள் போய் சேரக்கூடிய விதி அந்த விதி. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால், அதற்காக 110 விதிகள் சொல்லுகிறார்களே என்று சொன்னால், முதலமைச்சர்கள் சொல்லுகிறார் என்று பெருமைப்பட வேண்டும். காவிரி பிரச்சனையில் 1991 முதல் அனைத்து கட்சி கூட்டம். அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன். அம்மா தலைமையில் நடக்குது. அதில் ஒரு பயனும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகுதான் நம்ம நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் ஆணை பிறப்பித்து வாங்குகிறோம். இந்த நீதிமன்ற ஆணைப்படி நமக்கு இவ்வளவு தண்ணி கொடுக்கணும், அந்த தண்ணியில் இவ்வளவு தான் நம்ம காவிரியிலேருந்து எடுத்துக்கிடணும், மிச்சம் எல்லாம் நம்ம ஆதாரங்கள்லேருந்து எடுத்துக்கிடணும்னு இருக்கு. அதே மாதிரி கர்நாடகாவுக்கும் இருக்கு. ஆனால் கர்நாடகா என்ன பண்ணுது அப்படின்னா
அவங்களுக்கு காவிரி போக பிற ஆதாரங்கள்ல இருந்து எடுக்க வேண்டிய தண்ணியும் எடுக்காம எல்லாத்தையுமே வந்து டேம்ல கொண்டு போய் சேர்த்துக்கிறாங்க அவங்க டேம்ல. இதான் உண்மையான சிக்கல். இப்போ இந்த சிக்கல் நீதிமன்றம் மட்டும்தான் தீர்க்க முடியும். இதைத்தான் வந்து அம்மா அவர்கள் பல முறை சொல்றாங்க. நீதிமன்றம் மூலமா தான் தீர்க்க முடியும். அனைத்து கட்சி கூட்டம்லாம் ஏற்கனவே பல முறை போட்டாச்சு. 91 25 வருஷம் ஆச்சு, 1/4 நூற்றாண்டாச்சு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு. இன்னும் இடத்துக்கு அனைத்து கட்சி கூட்டம் போடணும், நீதிமன்றம் மட்டும்தான் தீர்ப்பளிக்க முடியும்னு சொல்றாங்க. கடைசியில பார்த்தா திமுக தலைவர் என்ன சொல்றாரு, நீங்க நீதிமன்றத்துல போய் தடையாட வாங்கன்றாரு. முதல்ல வந்து அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்கன்றாரு. ஆனா கடைசியில அம்மா என்ன சொல்றாங்களோ அதுதான் அவர் சொல்றாரு, நீதிமன்றத்துக்கு போய் தடையாட வாங்குங்கன்னு. அப்ப இந்த அரசு சரியான பாதையில் தானே போயிட்டு இருக்கு. 110 விதியின் கீழே வந்து அறிவிக்கப்படுற திட்டங்கள் சரியா தானே போயிட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, இவங்க பண்ணுற அந்த அரசியல் சித்து விளையாட்டு நீதிமன்றத்தில் எடுபடலன்றதுக்கு ஒன்று சபாநாயகர் செஞ்சது கரெக்டுன்னு உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் இமீடியட்டாக கர்நாடகா வந்து வாட்டர் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு போட்டிருக்குது. ஸோ தமிழக முதலமைச்சர் இஸ் அ விஷனரி. அவங்க வந்து ஃபோர்ஸி பண்ணுறாங்க. இதை வந்து ஷாம் அண்ணன் சொன்ன மாதிரி நீதிமன்றத்தில் தான் இது முடிவு வரும்ன்றது அவங்க ஷி ஹஸ் ஃபோர்சீன் இட். ஷி ஹஸ் ஒரு எப்படி சொல்ற தொலைநோக்கு பார்வையோட அவங்க அதை பார்த்துருக்காங்க, அதை நோக்கி தான் போயிருக்காங்க, அதில் வெற்றி அடைஞ்சிருக்காங்க. அதனால இதை வந்து ஒருத்தர் ஒரு தலைவர் தமிழக முதலமைச்சர் இதை வந்து முன்கூட்டியே அறிந்து செயல்படுவது தான் இட் ஷோஸ் ஹர் கேலிபர், ஹர் குவாலிட்டி, ஹர் கேரக்டர் அண்ட் கவர்னன்ஸ். இது எல்லாத்தையும் கொண்ட ஒரு சிறப்பான ஒரு முதலமைச்சர்னா தமிழகத்துக்கு மக்களுக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எப்பொழுதுமே அரசியல் பண்ணிக்கிட்டு இவங்க மேடம் சொன்ன மாதிரி சீப்பாக எழுதிக்கிட்டு இந்த மாதிரிலாம் அவங்க பண்ணதே கிடையாது. ஆனால் நீதிமன்றம் நிச்சயமாக தமிழக முதலமைச்சர் பக்கம் இருக்கின்றது என்பதற்கு இந்த வெற்றி, சபாநாயகர் போட்ட தீர்ப்பு, கர்நாடகா வந்து தமிழ்நாட்டுக்கு காவிரி நீரை தர வேண்டும் என்று நேத்து வந்த உச்சநீதிமன்ற உத்தரவு, இது எல்லாமே we are going in the அண்ணன் சொன்ன மாதிரி we are going the right track. அந்த பெண்கள் நலத்திட்டங்களை வந்து நம்ம அம்மா நிறைவேற்றுறதுல 2006 வந்து நம்ம யூஎன் கன்வென்ஷன்ல வந்து கையெழுத்து போடுது இந்தியா. அதாவது குடும்ப வன்முறைங்கிறதே அதுக்கு முன்னாடி நம்ம சட்டத்தில் கிடையாது. ராஜசேகருக்கு தெரியும், டொமஸ்டிக் வயலன்ஸ். அப்போ அந்த கன்வென்ஷனில் கையெழுத்து போடும்போது வந்து திமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு 2006 2011 வரைக்கும். இவங்க ஒன்றுமே செய்யலை, எந்த விதமான திருத்தமும் கொண்டு வரல, ஒன்றும் செய்யலை. அதுக்கு பிறகு 13 அம்ச திட்டம் வந்து இன்றைய முதலமைச்சர் அப்போ 2011 முதலமைச்சராக இருந்தப்ப கொண்டு வந்தார். பெண்களுக்கான பாதுகாப்புக்கு 13 அம்ச திட்டம். சொன்ன ஆச்சரியப்படுவீங்க, பாலியல் தொந்தரவு கொடுக்குறவங்கள குண்டாஸ் ஆக்ட்ல போடணும்னு சொன்ன ஒரே மாநிலம் நம்ம. இன்னும் சொல்ல போனால் இது மாதிரியாக தொடர்ந்து குற்றவாளிகள் செய்யும் போது அவங்களுக்கு கெமிக்கல் காஸ்ட்ரேஷன் கொண்டு வரணும். எவ்வளவு பெரிய ஒரு இது. அந்த அப்படி சொன்னோம் 13 அம்ச திட்டம், பெண்களை எப்படியெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று. அப்போ பெண்கள் யார் பின்னால் இருப்பார்கள்? அரசுல பெண்கள் பணியாற்றும் போது அவர்களுக்கு வந்து 9 மாதங்கள் மட்டும் இல்ல, தமிழக மக்கள் ஆண்களும் சேர்த்து ஒட்டுமொத்த தமிழகமே தமிழக முதலமைச்சர் தீர்க்கதரிசின்னு தான் சொல்லுவேன். என்னுடைய நினைவு சரியாக இருக்குமே ஆனால் ஒரு மேடையிலே மாண்புமிகு அம்மா அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். ஒரு பேச்சாளர், நட்சத்திர பேச்சாளர், அவர் இப்போது இல்லை, அவர் பேசுகிற போது அன்றைக்கு இந்திய நாட்டினுடைய பாரத பிரதமராக இருந்த ஒருவரை விமர்சித்தார். உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் அவரை அழைத்து இது போன்றெல்லாம் பேசக்கூடாது, மேடையிலேயே பக்கத்திலேயே உடனே அழைத்து எல்லாருக்கும் வயது வளரும், எல்லாருமே இந்த வயதை எட்டக்கூடியவர்கள் தான், ஆக உண்மை அது மாதிரி பேச்செல்லாம் பேசக்கூடாது என்பதை மாண்புமிகு அம்மா அவர்கள் அப்பொழுதே அந்த நிமிடமே அம்மா அவர்கள் கண்டித்து இனிமேல் யாருமே பேசக்கூடாது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் மட்டும் கண்ணியத்தோடு நடப்பதில்லை, தன்னுடைய இயக்கத்தையே கண்ணியத்தோடு நடத்துகிறார், இயக்கத்தில் இருக்கிற தொண்டர்களை கண்ணியத்தோடு நடத்துகிறார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவரே பேப்பரை கிழிச்சு போட்டா மீறி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? திராவிட முன்னேற்ற கழகம் நிதிநிலை அறிக்கை சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஜனநாயக கடமையை மறந்து எவ்வளவு அநாகரிகமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள், இதை மக்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை விளக்கமாக நேயர்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக உங்கள் மூவரையும் அழைத்தோம். உங்கள் நேரத்தை எங்களோடு பகிர்ந்து கொண்டதற்காக மூவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம். நேயர்களே, மீண்டும் நடந்தது என்ற நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம்.